ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய விருதாச்சலம் பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு தம்பதிகள் முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு நபர் செய்த ஏவல் காரணத்தினால நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய விருதாச்சலத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 2000 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சுதாகர் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2000 காலகட்டத்தில் தான் இந்த சுதாகர் பிறந்தாருங்க. தற்போது இவருக்கு 25 வயதாகுதுங்க. கிட்டத்தட்ட 4 வருடங்களாக ஒரு வீடியோ விடாமல் நம்ம சேனலை முழுசாக பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்த சுதாகரனுடைய அம்மாவான வைதேகி அப்படிங்கிறவங்க நம்ம சேனலை பற்றி கேட்டிருக்காங்க. அதற்கடுத்து சுதாகர் பிறந்தப்ப நடந்த நிகழ்வை அவங்களுடைய அம்மா ஷேர் பண்ண காரணத்தினால அப்படியே பிசுறு மாறாமல் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காருங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுதாகரனுடைய அம்மா அப்பா 2000 காலகட்டத்தில் விருதாச்சலத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி 2000 காலகட்டத்தில் தான் இந்த சுதாகர் அப்படிங்கிறவரும் பிறந்திருக்காருங்க. குழந்தை பிறந்து 1 மாத காலகட்டம் தாங்க சுதாகரனுடைய அம்மாவான வைதேகி நார்மலாக இருந்தாங்க. 1 மாத காலகட்டம் கழித்து திடீர்னு அவங்களுக்கு வயிறு உப்பிக்குச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் வயிறு உப்பி இருக்கக்கூடிய டைமில் எல்லாம் வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த காரணத்தினால குழந்தைக்கு கூட பால் கொடுக்க முடியாமல் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. டெய்லியுமே தூங்காமல் அவருடைய கணவரையும் எழுப்பி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் அவருடைய கணவர் இந்த வைதேகி அப்படிங்கிற பெண்ணை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலாக போயிருக்காருங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்து கேஸ்ட்ரிக் பிரச்சனையாக தான் இருக்கும், உடம்புல வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த டேப்லெட்டை போட்டு 2 நாள் 3 நாள் மட்டும் தாங்க நார்மலாக இருக்கும். அதற்கடுத்து எப்போதும் போல வயிறு உப்பிக்கிட்டு பயங்கர பெயின் ஆகுங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே தாங்க முடியாத இந்த வைதிகை அப்படிங்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட முடிவெடுத்தாங்க. அந்த அளவுக்கு பெயின் இருந்த காரணத்தினால கணவர்னாலையும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலைங்க. இந்த டைமில் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தும் ஒன்றும் பண்ண முடியாத காரணத்தினால கணவரும் ஓரளவுக்கு கைவிட்டாருங்க. வழியை நீ பொறுத்துக்கிட்டாகணும், போக போக உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. அவரும் என்னதான் பண்ணுவார், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தாங்க அனுப்புகிறாங்க. இந்த டைமில் சுதாகர் பிறந்து 3 மாத 4 மாத காலகட்டத்தில் தடுப்பூசி போடணும் இல்லையா பிறந்த குழந்தைக்கு, அதற்காக பிரசவம் பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுதாகருக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க பிறந்த குழந்தையாக இருந்த காரணத்தினால. அப்போது அந்த பிரசவம் பார்த்த நர்ஸ் ஒருத்தவங்க நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க பக்கத்து ஊருக்காரங்க மட்டும் இல்லாமல் பிரசவம் பார்க்கும்போது நல்லா அன்போடு கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த நர்ஸுக்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை அப்படியே சொல்லியிருக்காங்க. பையன் பிறந்து 1 மாத காலகட்டம் தான் உடம்பு நார்மலாக இருந்துச்சு. அதற்கடுத்து வயிறு அடிக்கடி உப்பிக்குது, அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலியை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அந்த நர்ஸுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு வயதான மூதாட்டிங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதற்கு பின்பு தடுப்பூசியெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் முடிச்சுட்டு முயற்சி செய்யும்போது அந்த வயதான மூதாட்டி வைதேகியை கூப்பிட்டுருக்காங்க. கை குழந்தையோடு பக்கத்தில் வைதேகி நின்ன உடனே என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைம் அவங்களுடைய வயிற்று பிரச்சனை அனைத்தையும் சொன்ன உடனே கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டாங்க அந்த மூதாட்டி. அதற்கடுத்து அந்த வைதேகியினுடைய வயிற்றையே ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் அமைதியாக பார்த்துட்டு திடீர்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயும் சரியாகலையாமா, ஏதாவது கோயிலுக்கான போனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே தான் வைதேகிக்கு டக்குன்னு சிங்க் ஆகிருக்குங்க. இல்லைம்மா, குழந்தை பிறந்தக்கு பின்னாடி இந்த பிரச்சனை வந்த காரணத்தினால பிரசவம் பார்த்ததில் தான் ஏதோ பிரச்சனை நினச்சிக்கிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வைதேகி சொல்கிறாங்க. அதற்கடுத்து அந்த மூதாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற அறிகுறியெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது.
எல்லா மருத்துவர்கள்ட்ட போய் எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, உடம்பெல்லாம் நார்மலாக இருக்குன்னு தானே சொல்கிறாங்க, நீங்கள் கோயிலுக்கு போகிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னு அந்த மூதாட்டி சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்ன உடனே வைதேகியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயும் நல்லா தான் இருக்க முடியும் சொல்கிறாங்க, நம்மளுக்கு சரியாகவே இல்லை, அப்படின்னா இந்த மூதாட்டி சொல்கிற மாதிரி செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அன்றைய மாலையை ஹஸ்பண்ட் வந்த உடனே அந்த மூதாட்டி சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு வயதான மூதாட்டியை பார்த்தேன், டாக்டர்ஸ்கிட்ட போய் சரியாகல, அதனால் கோயிலுக்கான போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைதேகி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அன்றைய இரவே சாப்பிட்டு முடிச்சுட்டு கணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நம்ம வெள்ளிக்கிழமை போனால் தான் சரி, கோயிலுக்கும் உகந்த நாள் அன்றைய நாள் தான், அது மட்டும் இல்லாமல் 3 நாட்கள் எனக்கு தொடர்ந்து வேலை இருக்குது, வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன், அது வரைக்கும் வழியை தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய நாள் இரவு அந்த வீட்டில் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினது தாங்க மிகப்பெரிய தவறு. அப்போதும் தான் அவங்களுடைய வீட்டில் அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்போதும் போல சாப்பிட்டு முடிச்சுட்டு கணவன் மற்றும் மனைவி அந்த குழந்தை எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிக்கடி இந்த வயிற்று வலி வரக்கூடிய காரணத்தினால கணவராவது நிம்மதியாக தூங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எழுப்ப மாட்டாங்க. வலியோடு அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா படுக்கையில் படுத்திருக்காங்க இந்த வைதேகி தூங்காம. திடீர்னு நடுநீசி நேரம் ஒரு 2 மணி தோராயமாக இருக்குங்க. அவங்களுடைய வீட்டினுடைய கதவை யாரோ தட்டுற மாதிரி நல்ல பலமாக சத்தம் கேட்குதுங்க. எப்போதுமே அவருடைய கணவர் தூங்கிட்டு இருக்கும்போது சின்ன சத்தம் வந்தாலும் எந்திரிச்சிருவாருங்க. ஆனால் கதவு தட்டுற சத்தம் அவர் கேட்கவே இல்லையாட்டுங்க, எந்திரிக்கவே இல்லை. அந்த சத்தத்தை கேட்ட உடனே வைதேகி டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து நல்லா காது கொடுத்து கேட்குறாங்க. கதவு பக்கத்தில் விடாமல் ஒரு 10 நிமிடத்துக்கு மேலே தொடர்ந்து தட்டுன காரணத்தினால தாங்க முடியாமல் கணவரை எழுப்பிடுறாங்க. கணவரை எழுப்பின உடனே என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. வீட்டினுடைய கதவை யாரோ தட்டுறாங்க, காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கணவர் எந்திரிச்சு உட்காந்து காது கொடுத்து கேட்கும்போது அவருக்கு கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்கவே இல்லைங்க. ஆனால் 2 பேரும் உட்காந்து உத்து கேட்டுட்டு இருந்தாலும் கூட வைதேகிக்கு மட்டும்தாங்க அந்த கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்குது. கணவருக்கு சுத்தமாக கேட்காத காரணத்தால் திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க தூக்க கலக்கத்தில். என்னை தூங்கவே விட மாட்டேங்கிற, உங்க கூட டெய்லி வந்து தூங்காமல் இருந்த அப்படின்னா நான் வேலையை எப்படி செய்வேன், தயவுசெய்து என்னை தூங்க விடுமா, கதவு தட்டுற சத்தமும் இல்லை ஒன்றும் இல்லை, பெசாமல் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சத்தம் போட்டு படுத்துக்கிட்டாருங்க. அதற்கடுத்தும் வைதேகிக்கு தொடர்ந்து அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்குங்க, கதவு தட்டக்கூடிய சத்தம். அந்த டைம்ல வைதேகி என்ன யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வளர்க்கக்கூடிய ஒரு நாய் இருக்குங்க, அந்த நாய்க்கான டோரக்கான சுரண்ட சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆள் தட்டக்கூடிய சத்தம் நல்லாவே கேட்கக்கூடிய காரணத்தினால பயந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதற்கடுத்து மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்தில் அவருடைய கணவர் தூங்கின பின்பு இன்னொரு உச்சம் நடக்குதுங்க, பயங்கரமான உச்சம். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கதவு தட்டுற சத்தத்தை விட்டுட்டு ஒரு பெண் வந்து அந்த கதவுக்கு அந்த சைடு இருந்து வைதேகி கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம்ங்க. என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வைதேகி வெளியே வாமா, உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்குதுங்க. அந்த குரலை கேட்ட உடனே நடுநடுங்கி போயிட்டாங்க வைதேகி. அந்த நடுநீசி நேரத்தில் அந்நேரத்துக்கு கதவை தட்டிட்டு வந்து யாரும் அப்படி கூப்பிட மாட்டாங்க. ஆனால் வைதேகிக்கு அந்த குரலை கேட்ட உடனே விடவடத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வைதேகி யூகிச்சிட்டாங்க, அந்த கூப்பிடக்கூடிய குரல் வந்து திக்கி ததிம்பலோடு கேட்குதுங்க. அதே நேரத்தில் அந்த குரலுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வயசு ஒரு 40 to 45 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைதேகி யூகிச்சிட்டாங்க. பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பேசக்கூடிய அந்த குரலை வச்சே வயசு கண்டுபிடிச்சிருவாங்க. அதே ஆற்றல் தான் இந்த வைதேகிக்கும் இருந்திருக்குங்க. அதற்கடுத்து தன்னுடைய கணவரை எழுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஏற்கனவே திட்டினாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் 2:30 மணிக்கு ஆரம்பித்த அந்த குரல் 3 மணி 3:15 வரைக்கும் விடாமல் கூப்பிட்டுட்டே இருக்குங்க. வா வைதேகி வெளியே வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கூப்பிடுங்க. அதற்கடுத்து இதற்கு மேலே நம்ம பொறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணவரை மறுபடியும் எழுப்புறாங்க. கணவர் எந்திரிச்ச உடனே ஒவ்வொன்று அழுகுறாங்க வைதேகி. காது கொடுத்து கேளுங்க, இப்போ யாரோ என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மறுபடியும் பெட்டிலிருந்து எந்திரிச்சு உட்காந்து காது கொடுத்து கேட்குறாருங்க. அவருக்கு அந்த குரல் கேட்கவே இல்லை. அதற்கடுத்து உனக்கு வேற வேலையே கிடையாது, என்னை தூங்க விட மாட்டேங்கிற, உனக்கு வயிற்று வலி வரது இல்லாமல் எனக்கு வயிற்று வலி வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கோபமாக படுத்துட்டாருங்க. விடிய 4 மணி வரைக்கும் வைதேகி தூங்கவே இல்லைங்க. அதே நேரத்தில் அந்த குரலும் வந்து 3:45 4 மணி வரைக்கும் அந்த வீட்டை விட்டு போகவே இல்லைங்க. அந்த ததுமலோடு வைதேகி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்திருக்குங்க. அதற்கடுத்து 4 மணி தோராயமாக தான் அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிருக்குங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு நாய் வளர்க்குறாங்கன்னு சொன்னல, அந்த நாய் வந்து 2:30 மணிக்கு அந்த குரல் எழுப்பினா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் மட்டும் தாங்க குலைச்சு. அதற்கடுத்து அப்படியே யாரோ கட்டுப்படுத்தி வாய்க்கு கட்டு போட்ட மாதிரி அப்படியே முடங்கிட்டே படுத்துக்குச்சுங்க, முடங்கிருச்சு. இதையும் நோட் பண்ணியிருக்காங்க வைதேகி அப்படிங்கிறவங்க. 4 மணிக்கு கதவு பக்கத்தில் இந்த குரல் நீங்கின பின்பு தான் வைதேகி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பயம் இல்லாமல் இருந்திருக்காங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் கணவரை வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு நேராக போய் 1 ரூபா கையிலிருந்து அவருடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. வைதேகியினுடைய அப்பா, அதாவது சுதாகருக்கு தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து. அவருக்கு 1 ரூபா கையின் மூலியமாக ஃபோன் பண்ணி அவரும் ஃபோன் எடுக்கிறாருங்க. நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அவங்களுடைய அப்பா கிட்ட வைதேகி சொல்கிறாங்க.
இப்படி எனக்கு நடந்துச்சு, அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. நைட்டு வந்து யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து நின்றுக்கிட்டு வைதேகி வெளியே வான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய சத்தம் நல்லாவே கேட்டுச்சு. அவரை எழுப்புனா அவருக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு, என்னை திட்டுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குப்பா, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதாகரனுடைய தாத்தாவும் ஃபோன் இருந்தே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏமா உனக்கு இப்போ தான் பிரசவம் ஆச்சு, அதனால கூட இப்படி கற்பனையாக இருக்கலாம். கணவர் சொன்ன மாதிரியே தாங்க அந்த தாத்தாவும் சொல்கிறாரு, இமேஜினேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கும் பயப்படாதமா, வெள்ளிக்கிழமை தான் மாப்பிள்ளை கோயிலுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காருல, நானும் வியாழக்கிழமை சாயந்தரம் வர்றேன், கோயிலுக்கு வந்து இந்த வைத்திய வலிக்கு போய் பார்க்கலாம். மற்றபடி இந்த கதவை தட்டுறது உன்னை கூப்பிடுறதுலாம் உன்னுடைய பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாருங்க வைதேகியினுடைய அப்பா. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு கண் கலங்கி போய் வீட்டுக்கு வந்திருக்காங்க வைதேகி. வைதேகி நல்லாவே முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த கதவை தட்டுற சத்தமும் கூப்பிடுற சத்தமும் கேட்டுச்சுங்க. ஆனால் வீட்டுக்காரருக்கு ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியவே இல்லைங்க. அன்றைய நாள் இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் தூங்கியிருக்காங்க. தூங்கும் போதே அவருடைய கணவர் வந்து வைதேகி கிட்ட ஒரு விஷயத்தை வான் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு தூங்கியிருக்காருங்க. நேற்று நைட்டு தான் என்னை தூங்க விடல, இன்னைக்கு நான் போய் சைட்டில் வேலை செய்யவே முடியல, தூக்க கலத்தில் வந்து தூங்கி விழுந்தேன், எல்லாரும் திட்டுறாங்க, தயவுசெய்து இன்னைக்கு என்னை எழுப்பாத, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க திட்டி விட்டு தூங்கியிருக்காரு. ஆனால் வைதேகிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நடுநிசி நேரத்தில் நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கும் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் தூங்காமே இருந்திருக்காங்க. கரெக்டாக அதே 1:30 மணி 2 மணிக்கு அவங்களுக்கு வயிறு உப்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. உப்பி அப்போனா அடுத்த செகண்டே 2 மணி தோராயமாக மறுபடியும் கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. நேற்று நடந்த மாதிரியே கதவை தட்டுன ஒரு 5 நிமிடத்தில் மறுபடியும் வைதேகி வெளியே வா, நான் எத்தனை டைம் கூப்பிடுறேன், வரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அந்த கதவு பக்கத்தே உட்காந்து அழுதுக்குதுங்க. இந்த அழுகுரலை கேட்ட உடனே வைதேகிக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. நேற்று நடந்த மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து கணவரையும் எழுப்ப மனசு வரலிங்க, திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா உயர்த்திக்கிட்டே இருந்திருக்குங்க. கதவு பக்கத்தில் இருந்து இப்போ நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்ட அடுத்த செகண்டே டக்குன்னு வைதேகியினுடைய கணவர் தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சிட்டாருங்க. நேற்று தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசின குரலும் அந்த கதவை தட்டின சத்தமும் கேட்கல. ஆனால் இப்போது பேசக்கூடிய அந்த குரல் நல்லாவே கேட்டுதாங்க. தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு பிரம்ம பிடிச்ச மாதிரி தன்னுடைய மனைவியை பார்க்குறாங்க. அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு பக்கத்தில் கை நீட்டின உடனே அமைதியாக இருக்க சொல்லிட்டு அவருடைய கணவர் காது கொடுத்து கேட்குறாருங்க. அவருடைய கணவர் இருக்கும்போதே 2 பேர்த்துக்கும் வைதேகி வெளியே வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், தயவு செய்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஓடு கதவு பக்கத்தில் உட்காந்து அழுகுதுங்க. இதை கேட்ட உடனே கணவன் மற்றும் மனைவி மிரண்டு போயிட்டாங்க. அதற்கடுத்து தூங்கவே இல்லைங்க. ஓடி போய் சாமி படங்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு 2 பேரும் உட்கார்றாங்க. ஆனால் அந்த உருவம் கொஞ்சம் கூட வெளியே போகாமல் அந்த கதவு பக்கத்துலேயே கூப்பிட்டுட்டே உட்காந்துருக்குங்க 4 மணி வரைக்கும். 4 மணிக்கு எப்போதும் போல் அந்த பிரம்மமுகூர்த்த டைம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காரணத்தினால அந்த ஆன்மா வந்து வெளியே போகுதுங்க. அந்த ஆன்மாவுடைய குரல் நீங்கின பின்புதான் இவங்க 2 பேர்த்துக்கும் உயிரே வந்துருச்சுங்க. விடிய நம்மளை தூங்க விடாமல் இப்படி பண்ணிருச்சே, அந்த குரலை நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து நடுநடுங்கி போயிட்டாருங்க. அப்போதான் இவருக்கு புரிஞ்சிருக்குங்க தன்னுடைய மனைவி சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு விடிஞ்ச உடனே வேலைக்கும் கூட போகிறீங்க. மறுபடியும் வைதேகியினுடைய அப்பாவுக்கே ஃபோன் பண்ணியிருக்காருங்க. இவரே வைதேகியினுடைய கணவரே, நேற்று வந்து அவர் சொன்னதை நானே நம்பல மாமா, தயவு செய்து சீரியஸாக இருக்க மாட்டேங்குது இது பிரச்சனை, நானும் நேற்று கேட்டேன், நீங்கள் கிளம்பி வாங்க, இது ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்ன காரணத்தினால கிளம்பி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு கிளம்பி வந்துட்டாருங்க சுதாகரனுடைய தாத்தா. 25 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிற காரணத்தினால மதியம் கிளம்பி சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அன்றைய நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தூங்கலாம், அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதுதான் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது சுதாகரனுடைய தாத்தா வைதேகியினுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்களும் குழந்தையும் போய் உள்ள தூங்க, நான் இந்த திண்ணையில படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே யாருமே அக்செப்ட் பண்ணலீங்க. நைட்டெல்லாம் வந்து அந்த உருவம் வந்து கதவு பக்கத்தில் நின்றுட்டு கூப்பிடுது. திண்ணையில காண படுத்தாரு அப்படின்னா கதவு பக்கத்தில் திண்ணை இருக்கு, இவரை ஏதாவது செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம்ப்பா நீங்க உள்ள வந்து படுங்க, வீடு பெரிய வீடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டு வீடாக இருந்தாலும் கூட வீடு வந்து படுக்கிற அளவுக்கு வசதி இருக்குங்க. ஆனால் அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டா இப்படி சொல்லியிருப்பாருங்க, நீங்கள் உள்ளே போய் குழந்தையோடு தூங்குங்க, நான் வந்து திண்ணையிலேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. சரி இவர் தைரியமானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச காரணத்தினால படுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்தாப்பல் போட்டுட்டாங்க வைதேகி, அவருடைய கணவர், குழந்தை எல்லாருமே. இவர் தான் பண்ண சொல்லியிருக்காரு. இவர் வந்து அந்த திண்ணையில் படுத்துட்டாருங்க. இவர் படுத்துக்கூடிய திண்ணைக்கும் அந்த கதவுக்கும் வந்து ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும். அங்கிட்டும் திண்ணை இருக்குது, இங்கிட்டும் திண்ணை இருக்குது, நடுவில் அந்த கதவு போகக்கூடிய வழி மட்டும் பல்ல மாதிரி இருக்கும், தெரியுமில்ல கிராமத்து வீடெல்லாம், அந்த மாதிரி தாங்க அந்த வீட்டினுடைய தோற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு இருக்கக்கூடிய அமைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விருதாச்சலம் பைபாஸ்லேருந்து ஒரு 20 மீட்டர் தள்ளி தாங்க இவங்களுடைய வீடு அமைஞ்சிருக்கு. வண்டிகள் போகக்கூடிய சத்தம் நல்லாவே கேட்குங்க. பைபாஸை தாண்டி ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வயல்வெளிங்க, அதற்கடுத்து ஒரு பெரிய காடு இருக்குங்க. இந்த மாதிரி தோற்றம் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நள்ளிரவு நேரத்தில் யாரும் வந்து கூப்பிட வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பைபாஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீட்டை நள்ளிரவு நேரத்தில் யாரும் வந்து தட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி பேசின அந்த குரல் வந்து இது வரைக்கும் அவங்க கேள்விப்பட்ட குரலே கிடையாதுங்க, கணவன் மற்றும் மனைவி. அதற்கடுத்து சுதாகரனுடைய தாத்தா வந்து அந்த திண்ணையில் படுத்துட்டாருங்க. படுத்து ஒரு தூங்காம தன்னுடைய மகள் சொன்ன விஷயத்தையே யோசிச்சுட்டே இருந்திருக்காருங்க. தூக்கம் இல்லாமல் தான் இருந்திருக்காரு. 1:30 மணி வரைக்கும் தூங்காமல் இருந்துட்டு, ஏன்னா வயசானவர் அப்படிங்கிற காரணத்தினால தூக்கமும் வரலிங்க. வண்டிகள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாருங்க. 1:30 மணி தோராயமாக தூக்கம் வராமல்
இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, அதாவது திண்ணையிலே வச்சுருந்துருக்காங்க தூங்குவதற்கு முன்னாடி, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு காலை கீழே தொங்க போட்டு திண்ணையில் உட்காந்து அந்த ஹைவேவை பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த டைமில் எல்லா வண்டிகளும் போன பின்னாடி வெறிச்சோடி போயிருச்சுங்க அந்த நடுநிசி நேரம் அந்த பைபாஸ். அப்போது அரை இல்லா வெளிச்சத்தில் இந்த சுதாகரனுடைய தாத்தா ஒரு காட்சி ஒன்றா பார்க்குறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைபாஸை தாண்டின உடனே ஒரு வயல்வெளி, அதற்கடுத்து காடு இருக்குன்னு சொன்னல, அந்த காட்டு பகுதியிலிருந்து இறங்கி இந்த வயல்வெளியினுடைய வரப்பில் வந்து ஒரு பெண்மணி நேராக நடந்து வந்துட்டு இருக்கிறத அந்த நிலா வெளிச்ச தோட்டத்தில் மங்களா பார்க்குறாருங்க. யாராவது அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உத்து இவரும் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அந்த டைமில் இவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, வயலில் வேலை செய்யக்கூடிய அந்த வயல்காரங்க யாராவது நைட்டு தண்ணி திறப்பதற்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த உருவத்தையே பார்த்துருக்காங்க. அப்போது அந்த உருவம் கரெக்டாக வயல்வெளியினுடைய வரப்பை தாண்டி பைபாஸில் மேலே ஏறும் போதாங்க தெரிஞ்சிருக்கு. அந்த உருவத்தை பார்த்த உடனே டக்குன்னு இந்த தாத்தாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க, ஏற்கனவே தன்னுடைய மகள் மற்றும் மருமகன் சொன்ன விஷயமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பைபாஸ்க்கு ஆப்போசிட் இருந்து அந்த உருவம் ரோட்டை கடந்து நேராக இவனுடைய வீட்டை நோக்கி வருதுங்க. அந்த டைம்லேயே இவர் நடுநடுங்கி போயிட்டாருங்க. அந்த உருவத்தை பார்க்கும்போது ஒரு 40 to 45 வயசு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி நல்லா உருண்டையாக குண்டா இருக்காங்க. ஒரு காஃபி கலர் ப்ரௌன் கலர் சாரி கட்டி அந்த பெண்மணியோட உருவம் நேராக வருதுங்க. அதே நேரத்தில் ஜடையை பின்னி வந்து பார்த்தீங்கன்னா ஜடையை வந்து முன்னாடி போட்ட மாதிரி தொங்க விட்டு அந்த உருவம் இவங்களுடைய வாசப்படியை நோக்கி வருதுங்க. அதற்கு அடுத்த நொடியே பயந்து போன இந்த தாத்தா என்ன பண்ணாருன்னா, என்னதான் நடக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திண்ணிலே படுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாருங்க. குப்பரக்கப்படுத்திக்கிட்டு தலையை மட்டும் அந்த உருவத்தை பார்க்குற மாதிரி தெரியாத மாதிரி ஒத்த கண்ணில் பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த உருவம் நேராக வாசப்படி பக்கத்தில் வந்த உடனே நாய் வந்து குறைச்சிட்டு ஓடி வருதுங்க. நாய் அந்த உருவம் டக்குன்னு திரும்பி பார்த்தா அடுத்த நொடியே சுருங்கி போய் அப்படியே படுத்துக்குச்சுங்க. அப்படியே ஒரு வகையான சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இதையும் வந்து ஓரக்கண்ணால் தாத்தா பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அதற்கடுத்து அந்த உருவம் இவர் படுத்துருக்கிறத கூட பெரிய இது படுத்தாம கதவு பக்கத்தில் வந்து நின்றுக்குச்சுங்க. வைதேகி வெளியே வாமா, எனக்கு தண்ணி தவிக்குது, தண்ணி கொடுக்கறதுக்காவது கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அழுகுதுங்க. இது 2 அடி தூரத்தில் தாங்க தாத்தா படுத்துருக்காரு. இந்த குரலை கேட்டு தாத்தா மிரண்டு போயிட்டாருங்க. எவ்வளவுதான் வயதானவர் தைரியமானவராக இருந்தாலும் கூட அவருடைய வேஸ்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டாருங்க, ஒன்றுக்கு போயிட்டாரு. அப்போதும் நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளை ஏதாவது பண்ணிடு, ஏன்னா 2 அடி 3 அடி டிஸ்டன்ஸில் தலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஓரக்கண்ணாலேயே பார்க்கும்போது அந்த உருவத்தை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியுங்க. நல்ல ஃபேட்டாக அந்த பெண்மணிங்க காஃபி கலரில் புடவை கட்டி ஜடையை வந்து முன்னாடி தொங்க போட்ட மாதிரி உட்காந்துட்டு வாசப்படியிலே நின்றுட்டாங்க. நின்றுட்டு கதவை தட்டிக்கிட்டே வைதேகி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த சத்தம் உள்ள இருக்கக்கூடிய கணவன் மனைவி கேட்டாலும் கூட பயம் இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியே படுத்திருக்கக்கூடிய அந்த தாத்தாவுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. இருந்தாலும் கதவை திறக்கிறதுக்கு அவங்களுக்கும் பயங்க, உள்தாப்பால் போடக்கூடிய காரணத்தால் கதவை திறக்கவே இல்லை. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த ஆன்மா செய்து தான் பயத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லலாங்க. அது வரைக்கும் தன்னுடைய குரலில் வைதேகியை கூப்பிட்டு இருந்தது டக்குன்னு அப்படியே குரலை மாத்திர மாதிரி இங்கே படுத்திருக்காருல வைதேகியினுடைய அப்பா, அவருடைய குரலில் ததும்பிக்கிட்டே வைதேகி அப்பாதாமா கூப்பிடுற தண்ணி தவிக்குது சாமி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் கூப்பிட்ட உடனே பக்கத்தில் படுத்திருந்த தாத்தாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. ஐயோ நம்மளுடைய மகனோ மருமகனோ திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்க. இவருக்கும் வந்து ஏதாவது எந்திரிச்சா பயமாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே படுத்திருக்காருங்க. ஆனால் உள்ள படுத்திருக்கக்கூடிய வைதேகி மற்றும் அவங்களுடைய கணவருக்கு புரிஞ்சிருச்சுங்க, அந்த ததுபல் குரலில் பேசின காரணத்தினால இது தன்னுடைய அப்பா கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. அந்த காரணத்தினால மறுபடியும் கதவை திறக்கவே இல்லைங்க. அதற்கடுத்து விடாம 3/4 மணி நேரம் வரைக்கும் அந்த கதவு பக்கத்தில் நின்றுக்கிட்டே இந்த பெரியவர் எதுவும் பண்ணலீங்க, கூப்பிட்டுட்டே இருக்கு அவங்களுடைய அப்பாவுடைய குரல்ல. அப்போது உள்ள படுத்திருக்கக்கூடிய வைதேகியினுடைய கணவர் ஒருவேளை தன்னுடைய மாமனாரை கூப்பிட்டு தண்ணி காண கொடுக்காம போயிட்டு என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல கதவை திறக்கலாம்னு சொல்லிட்டு திறக்கிறேன் மாமா, நான் கதவை திறக்க போறேன், தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்தே சத்தம் போடுறாருங்க. அப்படி சத்தம் போட்ட அடுத்த செகண்டே இதற்கு மேலே நம்ம வந்து காத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருந்த அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா, அந்த கால தாத்தாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இடுப்பில் வந்து அந்த பச்சை கலரில் ஒரு பெல்ட் இருக்கும், சின்ன சின்ன ஜாக்கெட் மாதிரி இருக்கும், அதில் வந்து குலதெய்வத்தினுடைய திருநீர் வச்சுருந்துருக்காருங்க. அந்த திருநீரை அப்படியே படுத்துக்கிட்டே எடுத்துட்டு உப்புன்னு அந்த உருவம் இருக்கக்கூடிய பகுதியில் ஊதி விட்டு மாப்பிள்ளை திறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே அவரும் கதவை திறந்துட்டாருங்க. அந்த விபூதி அந்த உருவம் இருக்கக்கூடிய பகுதியில் அதற்குள்ளே ஊதி விட்டாருங்க அந்த தாத்தா. அதற்கு அடுத்த செகண்டே அங்கேருந்து அந்த உருவம் சல்லுன்னு மின்னல் வேகத்தில் பைபாஸை கிராஸ் பண்ணி அந்த வயல்வெளியை தாண்டி காடு நோக்கி போகுதுங்க. இதை 3 பேருமே நிலவாசல் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பைபாஸை தாண்டி அந்த இடத்துல நின்று டக்குன்னு ஒரு நிமிடம் வைதேகியை திரும்பி பார்த்துருக்குங்க அந்த உருவம். 3 பேரும் அந்த உருவத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெண்மணி அது. அதே நேரத்தில் அது ஒரு பெண்மணி கிடையாது, ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்ட 3 பேரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு விடிய தூங்கவே இல்லைங்க, பூஜை அறையிலேயே உட்காந்துருக்காங்க. விடிஞ்ச உடனே அக்கம் பக்கத்தினர்கிட்ட எங்கேயாவது மாந்திரிகவாதி கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சல்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்காமங்க. அப்படிதான் சொல்லியிருக்காங்க, நான் அந்த ஊரை கேள்விப்பட்டதில்ல. சல்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு மாந்திரிகவாதி இருக்காரு, அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போனீங்க அப்படின்னா இது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லியிருக்காங்க. அதை அடிப்படையாக கொண்டு வைதேகியினுடைய அப்பா, வைதேகி, அவருடைய கணவர், அப்புறம் அந்த குழந்தையை தூக்கிட்டு நேராக அந்த மாந்திரிகவாதியை போய் பார்க்குறாங்க. சல்பை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மாந்திரிகவாதியை அங்கே போய் நடந்த விஷயங்கள் சொன்ன உடனே அந்த மாந்திரிகவாதி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிட்டு டக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க.
என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் இங்கே வந்தது நல்லது தான், நீங்கள் வராமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள்லேயே இந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் அந்த ஏவல் வந்து காவு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏவலா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி தானாக வரல, யாரோ ஒருத்தர் உங்களுடைய பகையாளி ஏவி விட்டு தான் வைதேகியும் அவங்களுடைய குழந்தையும் கொல்லக்காக பண்ணியிருக்காங்க. இதை நான் முறியடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பூஜைகளை செஞ்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. ஆனால் பூஜைகளை பண்ணி கடைசியாக அந்த மாந்திரிகவாதினாலேயே முடியலைங்க. பயத்தோடு அந்த பூஜையை விட்டு வெளியே வந்த அந்த மாந்திரிகவாதி இவங்க 3 பேர்த்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை இதற்கு மேலே நான் தொடர்ந்து அப்படின்னா என்னுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும். இதை செஞ்சது சாதாரண ஒரு நபர் கிடையாது, கைதேர்ந்த ஒரு நபர். அவர் வந்து பணத்தை வாங்கிட்டு தான் இந்த ஏவலை உங்களுக்கு ஏவி விட்டுருக்காங்க. செத்துப்போன அந்த ஃபேட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய ஆன்மா வந்து ஏவி விட்டுருக்காங்க அந்த மாந்திரிகவாதி மூலியமா பகையாளிகள். ஸோ இதை அப்படியே சொல்லியிருக்காங்க, இது என்னால் முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஏடு எழுதி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எழுதி வந்து கட்டி ஏவி விட்டுருக்காங்க. என்ன எழுதி கட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதான் இந்த ஏவலையே உடைக்க முடியும். இதற்கு ஒரே ஒரு சாத்தியம் தான் இருக்குது, யார் இதை எழுதி கட்டினாங்களோ அந்த மாந்திரிகவாதிகிட்ட போனால் மட்டும்தான் இதை உடைக்க முடியும். மற்றபடி தெரியாமல் நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா செஞ்ச எனக்கும் ஆபத்து, உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கொலை நடுங்கி போயிட்டாங்க இந்த குடும்பத்தார். அதற்கடுத்து வேற வழி இல்லாமல் அவரை நான் எப்படி போய் கண்டுபிடிக்கிறது, எங்களுக்கு ஏவி விட்ட மாந்திரிகவாதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. அப்போது அவர் வேண்டக்கூடிய தெய்வத்தை வச்சு ஒரு திசையை சொல்லியிருக்காருங்க. உங்களுடைய வீட்டிலிருந்து மேற்கு திசை சைடில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் செக் பண்ணி பாருங்க, அங்கே யாராவது என்ன மாதிரி ஒரு மாந்திரிகவாதி இருந்து ஏவல் செய்கிறதுல கைதேர்ந்தவர் அப்படின்னா அவராக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அங்கே போங்க, அதுதான் உங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசையை கை காமிக்கிறாருங்க. அதற்கடுத்து கிளம்புவதற்கு முன்னாடி இந்த வைதேகியினுடைய கழுத்தில் வந்து ஒரு மாலையை போட்டுவிட்டு மறுபடியும் அந்த மாலையை கழட்டி கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காருங்க அந்த மாந்திரிகவாதி. அதே மாதிரி கழுத்துலேருந்து போட்டு விட்டு எடுத்து கொடுத்த உடனே அதை தீயில போட்டு கொளுத்திட்டாருங்க. இந்த நிகழ்வு நடந்த பின்பு வீட்டுக்கு சங்கடத்தோடு வந்திருக்காங்க. அவங்களை எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் தன்னுடைய மகளையும் பேரனையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான முதியவர் வந்து ஆட்டோவை பிடிச்சிட்டு அந்த மேற்கு திசையில் இருக்கக்கூடிய எல்லா பக்கமும் போய் விசாரித்து பார்க்குறாருங்க. கரெக்டாக இவங்களுடைய வீட்டிலிருந்து மேற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு துஷ்ட மாந்திரிகவாதி இருக்கார். அவங்க கைதேர்ந்தவருங்க, வயசானவர். அவர் பணத்திற்காக என்ன வேணாலும் செய்வா வராங்க. தொழிலை வந்து நஷ்டப்படுத்துவதற்கு, ஆப்போசிட் இருக்கக்கூடியவங்களை அடிக்கிறதுக்கு, கொல்றதுக்கும் கூட ஏவல் பில்லி சூனியமெல்லாம் செய்வார். அவங்க அந்த நபரினுடைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவராக தான் இருக்கக்கூடும் சொல்லிட்டு நேராக 3 பேரும் சேர்ந்து கிளம்பி அந்த மாந்திரிகவாதிகிட்ட போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளவு கூட்டம் இருக்காமங்க. அந்த ஏற்கனவே இவங்களுக்கு ஏவல் செஞ்ச அந்த மாந்திரிகனுடைய வீட்டில் வரிசையில் போய் உட்காந்துட்டு இவங்களுடைய டேர்ன் வந்த உடனே காலெடுத்து ரூம்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைதேகி குழந்தையோடு உள்ளே ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்த நொடி அப்படியே உடம்பெல்லாம் செலுத்த மாதிரி, நீ உள்ளே வராத, உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ அப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி சொல்கிறாருங்க. அவருக்கு புரிஞ்சிச்சாட்டுக்கு, செஞ்சதே நாம தான், நம்மகிட்ட திரும்பி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த வயதான தாத்தா வந்து போய் காலில் விழுந்து கதறி எழுதிருக்காருங்க. பச்சை குழந்தைங்க, நீங்கள் செஞ்ச காரணத்தினால 2 பேருடைய உயிர் போயிடும், தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்க, எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் தர்றோம், யார் செஞ்சாங்க அதே மாதிரி இருந்து எங்களை மீண்டு கொடுத்தாங்க மட்டும் போதும், நாங்கள் எத்தனையோ பேர்த்திட்ட போனோம், நீங்கள் எழுதி கட்டின ஏட்டில் என்ன எழுதிருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் உடைக்க முடியும்னு சொல்கிறாங்க, அதனால் உங்களால் தான் முடியும்னு சொல்லி தான் நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கோம், எங்களை எப்படியாவது என்னுடைய பேரனையும் மகளையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான முதியவர் காலிலேயே விழுந்துட்டாருங்க. அதற்கு பின்பு ஏளனச்சிரிப்போடு பேசியிருக்காருங்க. நான் கட்டுப்போட்டு ஏவி விட்ட ஆன்மாவை எவனாலையும் தடுக்க முடியாது, எந்த கும்பனாலையும் முடியாது, நீங்கள் எங்கிட்டே வந்தீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை சொல்லியிருக்காருங்க. இதை சொன்னா மட்டும்தான் நான் வந்து இந்த ஏடை வந்து உடச்சு விட்டு காப்பாற்றி விடுவேன், அது மட்டும் இல்லாமல் அந்த கை குழந்தைக்காகவும் இந்த பெண்ணுக்காகவும் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே நேரத்தில் அந்த மாந்திரிகவாதி இன்னொரு விஷயத்தை சொல்கிறாருங்க. தொழிலின் அடிப்படையில் உங்களுக்கு ஏவி விட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்களுடைய பேரையோ அவங்களுடைய டீட்டெயிலையும் கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், அதற்கு நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லாமல் அந்த ஏவலை வந்து விலக்கி விடுற அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. வேற வழி இல்லாமல் எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட தொகையை அவங்களுடைய தாத்தா கொடுக்குறாருங்க. அதற்கு பின்பு பூஜைகளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு திடீர்னு பழைய மாந்திரிகவாதி சொன்ன மாதிரி அவரும் ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. நீங்கள் கடைசி நேரத்தில் வந்துட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னா நான் ஏவி விட்ட அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலைக்கு போயிடுச்சு, அதனால் இப்போது என்னால் முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறாருங்க. என்ன சாமி நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு வைதேகியை பார்த்து அந்த ஆன்மா ஏற்கனவே இவருடைய உடம்புல பொசஸ் பண்ணிருச்சு, இவருடைய உடம்புல தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி நடுநடுங்கி போயிட்டாங்க. ஏன் உடம்புல இருக்கா, இது வரைக்கும் அந்த மாதிரி அறிகுறியே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு வயிறு எப்போ உப்ப ஆரம்பிச்சிச்சோ அப்பயே வந்து பொசஸ் பண்ணிருச்சு, அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு படம் சொல்லிட்டு இவங்க பேசி முடிச்சான்றதுனால இரவு தானே கதவை வந்து தட்டிட்டு அழுதுச்சு, அப்போது எந்திரிச்சு டக்குன்னு பயந்தாங்கல்ல, அப்போதே ஆக்குப்பை பண்ணிச்சாட்டுருக்குங்க. இதை அனைத்தையும் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆன்மா உன் உடம்புல இருக்குமா, நான் நினச்சாலும் கூட அதுவாக வந்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ட்ரை பண்ண பார்க்குறாருங்க. அதே மாதிரி 2 செகண்ட் 3 செகண்டில் அந்த குழந்தைய வந்து அவருடைய கணவர் வாங்கின நொடியிலேயே பூஜையை ஆரம்பித்த உடனே வைதேகியினுடைய உடம்புல அந்த பெண்ணினுடைய ஆன்மா இறங்கிருச்சுங்க. இறங்கிட்டு பயங்கரமாக அழுகுதுங்க. இந்த மாந்திரிகவாதை பார்த்து நடுநடுங்கிட்டே பேசுதுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ நீங்களே என்னை வந்து வர வச்சு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுதுங்க. அப்போது சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ யாருன்னே எனக்கு தெரியாது,
அந்த பகைக்காக வந்து ஏவி விட்டாங்கல்ல, ஏவி விட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இறந்து போன பெண்ணினுடைய உடைமைகள்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஏவல் செய்யும்போது தான் இந்த குண்டா இருந்த இந்த பெண்மணி வந்து இறந்துருக்காங்க. எப்படி இறந்தாங்கன்னு சொல்கிறேன். அந்த டைமில் ரீசெண்டாக இறந்து போனவங்களுடைய துணிமணிகளை ஏதாவது கொண்டு வாங்க, அப்போ தான் ஏவி விடணும்னு சொல்லிட்டு இந்த மாந்திரிகவாதி சொன்ன காரணத்தினால இப்படி ஏவி விட்டு அந்த பகையாளிகள் இருக்காங்க இல்லையா, இந்த பெண் அப்போதே இறந்துருப்பாங்களாட்டுருக்கு. இந்த பெண்ணினுடைய உடைமைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்த காரணத்தினால யாருன்னே தெரியாமல் ஃபாலோ பண்ணியிருக்கு. சொன்ன வேலையை மட்டும் தாங்க அந்த ஆன்மா செஞ்சிட்ருக்கு. கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கல அப்படின்னா அந்த ஆன்மாவை மோட்சத்துக்கும் போக முடியாமல் தவிக்க விட்டுருவாருங்க இந்த மாந்திரிகவாதி. அதற்கு பயந்துட்டு தான் சொன்ன வேலையான இந்த குழந்தையையும் வைத்தியையும் கொள்வதற்காக அந்த பகையாளிகள் சொன்ன மாதிரி அந்த ஆன்மா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. கடைசி காலகட்டத்தில் அங்கே கண்டுபிடிச்சி இங்கே கண்டுபிடிச்சி ஏவி விட்ட மாந்திரிகவாதிக்கிட்டே வந்துட்டாங்க. இதை அனைத்தையும் அப்படியே சொல்லுதுங்க. ஆனால் செஞ்சதை கொஞ்சம் கூட குற்றம் அப்படி சொல்லிட்டு நினைக்காம இதுதான் என் தொழில், நீங்கள் இப்போ செய்கிறீங்களே நான் திருப்பி வேணா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாருங்க. ஆனால் அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, உயிரோடு இருக்கும்போதே நான் நிம்மதி இல்லாமல் தான் செத்தேன், கடைசியாக உங்களுடைய பிடியில் ஏவலா சிக்கி நீங்கள் சொன்ன வேலையில் செஞ்சுட்டு இருக்கேன், இப்பயாவது என்னை விடுதலை பண்ணுங்க, நான் போக வேண்டிய உலகத்துக்கு போகிறேன், என்னை கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுதுங்க வைதேகியினுடைய உடம்புல இருந்தே. இதை கேட்ட உடனே கண்கலங்கி போயிட்டாருங்க வைதேகியினுடைய கணவரும் அவங்களுடைய அப்பாவும். அதற்கடுத்து அதெல்லாம் வேண்டாம், இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை மீண்டு கொடுத்தா போதும், இந்த ஆன்மாவை விட்டுருங்க, அவங்களுக்கும் எதையும் செய்ய வேணாம், எங்களுக்கு செய்ய சொன்னவங்களே செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்போதே தான் தெரிந்து கொள்வதற்காக அந்த மாந்திரிகவாதி நீ எப்படி இறந்த அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. இந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா பகையாளியாக இவங்களுடைய சொந்தக்காரங்களே ஆர்வம் பண்ணியிருக்காங்க. எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்மணி தானே இருக்குங்க. கல்யாணமாகி குழந்தையே பிறக்காம 6-7 வருடங்கள் வந்து வீட்லேயும் பிரச்சனைங்க, வெளியிலையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே கணவரும் வந்து இந்த பெண்மணியை குத்தி குத்தி காமிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதற்கு மேலே நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் இந்த பெண்மணி உயிரோடு இருக்கும்போது பால் டாயில் குடிச்சிட்டு வயிறு வெந்து போய் இறந்துருக்காங்க. இதை அப்படியே சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்தாவது எனக்கு நிம்மதி கிடைச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னை எடுத்துகிட்டு போய் புதைச்சு ஒரே வாரத்தில் நீங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த வேலையை எனக்கு கொடுத்துட்டீங்க, என்னுடைய உடைமைகள்லாம் அவன் கொண்டு வந்தால் இப்படி நான் சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுதுங்க. அதற்கு பின்பு இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் விடுதலை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி பணத்தை வாங்கிட்டு சில ரத்த பலிகளை கேட்டிருக்காங்க, கோழி ஆடெல்லாம் அதெல்லாம் கொடுத்து அந்த பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சு அந்த ஆன்மா வந்து வைதேகியினுடைய உடம்பு வந்து நீங்கி போயிருக்குங்க. அந்த ஆன்மா நீங்கி போய் மயக்கத்திலிருந்து மீண்டு எந்திரிச்சு வந்த பின்பு தான் உடம்பே நார்மலான மாதிரி வெடுக்கு இருந்த மாதிரி வைதேகி உணர்ந்துருக்குங்க. அதே நேரத்தில் வயிறு வந்து அப்படி உப்பிட்டு இருந்தது, அப்படியே உள்ள அமுந்த மாதிரி அமுந்துச்சாட்டிருக்குங்க. அதற்கு பின்பு தான் அவருடைய கணவருக்கு புரிஞ்சுக்குங்க இந்த அமானுஷங்கள் ஆன்மாக்கள்லாம் உண்மை அப்படி சொல்லிட்டு. இதுவரைக்கும் அவர் நம்பாம தாங்க இருந்திருக்காரு, இப்போதான் நம்பியிருக்காரு. அதற்கு பிறகு வைதேகிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அந்த ஆன்மாவை நீக்கி விட்ட பிறகு இந்த சுதாகர் அப்படிங்கிறவர் 2025 காலகட்டம் 2000 காலகட்டத்தில் அவங்களுடைய அம்மாவுக்கு நடந்ததை 25 காலகட்டம் கழிச்சு நம்மளுக்கு இந்த சம்பவத்தை அப்படியே ஷேர் பண்ணியிருக்காருங்க. சுதாகர் மற்றும் அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, பகையா யாரையும் நினைக்கக்கூடாதுங்க. இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப சொற்பமான நாட்கள் தாங்க. அந்த சின்ன காலகட்டத்தில் அவங்கள கொள்ளலாம், இவங்க நம்மளுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகைகளை வளர்க்கக்கூடாதுங்க. நம்ம சாகும்போது எத்தனை பேர் வந்து கண்ணீர் சிந்துறாங்க, இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்கல்ல, அதுதான் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. எவ்வளவுதான் நம்ம சொத்து சேகரித்து வச்சாலும் கூட நம்ம போகும்போது வெறுங்கையோட வீசிட்டு அந்த 6 அடி மண்ணு தாங்க எல்லாத்துக்குமே. அதை புரிஞ்சுக்கிட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இன்றைய காணொலி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.